நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்பு, வாழ்வு மற்றும் போஷிப்பு. இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 22 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 20 வரை. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். குறிப்பு வசனம்: இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். லூக்கா 22:19. எனது பாட்டியின் நினைவு நாளில் நானும் எனது கணவரும் அவரது கல்லறைக்கு சென்று அவரது கல்லறையில் ரோஜா பூங்கொத்தை வைத்தோம். என் கணவர் அவர்களை சந்தித்ததே இல்லை. எனவே அவர்களை பற்றி என்னிடம் கேட்டபோது நான் அவர்களுக்கு பிடித்த ஒரு சில பாடல்கள், கிறிஸ்துமஸ் நாளுக்கென்றே பிரத்யேகமாக அவர்கள் செய்யும் விதவிதமான சமையல், காட்டு காளான்களை தேடி பிடித்து பிடுங்கி சேகரிக்கும் அவர்களது திறமை மற்றும் இன்னும் அவர்களை பற்றிய விஷயங்களை மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே சொன்னேன். அவர்கள் சரீர பிரகாரம் எங்களுடன் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய கல்லறைக்கு சென்று அவர்களது கதைகளை பகிர்ந்து கொண்டது அவர்களுடைய அன்பு, வாழ்க்கை மற்றும் உணவு பற்றிய நினைவுகளால் என் மனதை நிரப்பியது. இயேசு மரிப்பதற்கு முன் அவர் தனது சீஷர்களுடன் ஒரு பஸ்கா விருந்தை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் விரைவில் பாடுபட்டு மரிப்பார் என்று அவர்களிடம் கூறினார். உண்மையில் அவர் கைது செய்யப்பட்டது அதே இரவில்தான் நடந்தது. இந்த சூழ்நிலையில் இயேசு அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று கூறி ஒரு பாத்திரத்தில் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். மறுநாள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் எழுந்தார். இறுதியில் பரலோகத்திற்கு திரும்பினார். ஆயினும் இன்றும் கூட அவருடைய சீஷர்களாகிய நாம் இன்னும் அவரை நினைவு கூறும் வகையில் அப்பம் பிட்டு திராட்சரசம் பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் அது கிறிஸ்து இயேசுவினால் நிறுவப்பட்ட ஒரு அழகான நினைவு சம்பவமாகவும் மேலும்
அவர் மீண்டும் வருவதற்கான நித்திய வாக்குறுதியாகவும் இருக்கிறது. நாம் கிறிஸ்து இயேசுவை சரீர ரீதியாக பார்க்கவோ தொடவோ முடியாமல் போகலாம். ஆனால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்றும் அவருடைய அன்பு, வாழ்க்கை மற்றும் போஷிப்பால் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்புகிறார் என்பதையும் நாம் அறிவோம். நாம் அப்பம் பிட்கும் போது இயேசுவின் வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அவர் நம்மில் செயல்படவும் உள்ளிருந்து அவரை போல நம்மை மாற்றவும் அவரை அனுமதிப்போம். நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் போது எதை நினைக்கிறீர்கள்? நீங்கள் வேறு எப்படியெல்லாம் இயேசுவை நினைவு கூற முடியும்? அன்பான இயேசுவே, நான் உம்மை நினைவு கூற ஒரு சிறப்பான வழியை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. நீர் எனக்குள் இருக்கிறீர் என்பதை அறிய எனக்கு உதவும். உமது அன்பு, வாழ்வு மற்றும் போஷிப்பால் என்னை நிரப்பும். ஆமென்.